8th standard chapter 7 information processingல exercise 7.2ல second sum என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா using repeated subtraction find HCF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் கிளாஸ்ல இந்த கான்செப்ட் தான் போட்டேன். ஸோ அதே கான்செப்ட் தான் இப்போ நம்ம கன்டினியூ பண்ண போகிறோம். ஸோ 1014 நான் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா MN அப்படின்ற கான்செப்ட்டில் கொடுத்துருப்பாங்க புக்கில். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணாலே போதுமானது. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தில் எது பெரிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1014. ஸோ 1014 மைனஸ் 654 இந்த சப்ட்ராக்ஷன்லாம் பொறுமையாக நீங்கள் பண்ணி பாருங்க. ஸோ அதை பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 360. என்ன சொன்னேன், இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுத்தில் எது பெரிய நம்பரோ அது மைனஸ் சின்ன நம்பர், அவ்வளோதான் கான்செப்ட். இது டில் யூ கெட் சேம் அந்த கான்செப்ட் ஒரே மாதிரியே வர வரைக்கும் நம்ம போட்டுகிட்டே போகிறோம். ஸோ இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா 654 மைனஸ் 360. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 294. இப்போ இது ரெண்டுத்தில் இது ஃபர்ஸ்ட் நம்பரை எடுக்கக்கூடாது. இந்த ரெண்டுத்தில் எது பெருசு சின்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 360 மைனஸ் 294. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா 66. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் எடுக்காதீங்க. நெக்ஸ்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 294 minus 66. ஓகேங்களா? ஸோ இப்போ சின்ன நம்பர் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் ட்ரிபிள் டிஜிட்டில் வந்துடும். ஸோ அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது. என்னடா இது இறங்குது திரும்ப ஏறுது அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த நம்பரும் சேமாக வர வரைக்கும் நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அப்போ 294 66 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 228. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் விட்டுருங்க. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தில் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பெருசாக வந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பெருசாக இருக்குது, இங்கே சின்னதாக இருக்குது. ஸோ தட் டசன்ட் மீன் எதுவும் அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 228 மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 66. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 162. ஸோ இதை விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் ரெண்டு நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 162 மைனஸ் 66. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 96. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் விட்டுருங்க. இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்க. 96 மைனஸ் 66. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 30. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் விட்டுருங்க. ஸோ 66 மைனஸ் 30. ஸோ 66ஐயும் 30ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 36. ஸோ நெக்ஸ்ட் டூ நம்பர்ஸ் என்ன 36 மைனஸ் 30. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 6. அடுத்தது நெக்ஸ்ட் டூ நம்பர்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் நம்பரை விட்டுருங்க. இந்த ரெண்டு நம்பரை எடுத்துக்கோங்க. ஸோ 30 மைனஸ் 6. ஸோ அப்போ 30ஐயும் 6ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 24. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் விட்டுருங்க. நெக்ஸ்ட் டூ நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24 மைனஸ் 6. ஸோ 24ஐயும் 6ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 18. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் 18 மைனஸ் 6 தட் இஸ் 12. அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 மைனஸ் 6 தட் இஸ் 6. இப்போது இந்த நம்பர் சேமாக வரணும். இப்போ இது வரைக்கும் நம்ம போட்ட இவ்வளோ பெருசாக போட்டிருக்கிறோம். இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ்க்கு அப்புறமா வரக்கூடிய நம்பரும் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமா வரக்கூடிய நம்பரும் பார்த்தீங்கன்னா எதுவுமே சேமாகவே இருக்காது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா சேமாக வரும். அப்படி சேமாக வந்ததுன்னா இந்த கொஸ்டினுடைய HCF என்னன்னு பார்த்தீங்கன்னா 6, அதாவது வகுத்தி. ஸோ தேர்ஃபோர் என்ன எடுத்து எழுதணும்னு பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் HCF ஆஃப் 1014 தட் இஸ் 1014 அண்ட் 654 என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் 6 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.